Hi students, welcome to KC Botany. 12th biology பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு என்ன 5 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க, நம்ம எந்த 5 மார்க்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் அது. இந்த வீடியோவில் டாப் 20 டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷினு தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், பாட்னி அண்டு சுவாலஜி ரெண்டுலுமே பார்க்கலாம். ஆல்ரெடி இதோட பிடிஎஃப் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப் வந்து ஃபில் ஆகிடுச்சு. அதனால் வாட்ஸ்அப் குரூப்பு கேசி பாட்டனி ஸ்டடி சென்டர் 2ன்னு இருக்கும், 12th கிளாஸ், சரிங்களா? அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறேங்க. 1 hour ஒன்ஸு அல்லது 2 hour ஒன்ஸு நான் ரீச் சென்ட் பண்ணுறேன். ஏன்னா நியூவாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதனால் நியூவாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த பிடிஎஃப் வந்து தெரியாது. அதனால் நான் ஒன்ஸ் அகேன் திருப்பியும் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து வீடியோவில் சொன்னதுக்கான இதை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொஷினை கேட்டுகிட்டே இருக்காதிங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து வீடியோவில் சொல்லியிருப்போம். மறுபடியும் அதே கொஷின் கேட்குறப்ப நம்ம ரிப்ளை பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சரிங்களா? அதனால் வீடியோ ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இந்த பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் சுவாலஜிக்கு கிட்டத்தட்ட இந்த இதுலேருந்து 60 மார்க்ஸ் அளவு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக சொல்லக்கூடிய கொஷினை ரிவிஷன் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் புக் பேக் கொஷின் என்ன பண்ணுறங்க, நல்லா படிச்சிருங்க. ஸோ யாருக்கெல்லாம் புக் பேக் வந்து டவுட்டாக இருக்குது, நான் வந்து தெளிவாக வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் புக் பேக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் புக் பேக்கில் என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் எத்தனை லெசன் கம்ப்ளீட் பண்ணீங்க, நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பிளான் அப்டேட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி 4 லெசன் படித்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் எத்தனை லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ புக் பேக் கொஷின் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்டில் புக் பேக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பயோசுவாலஜியில் என்னென்ன 5 மார்க்ஸ் வந்து படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவோம். நெக்ஸ்ட்டு பயோ பாட்னியில் பார்ப்போம், சரிங்களா? போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் அதிகம் நமக்கு 5 மார்க்ஸ் வந்து கேட்கல. இருந்தாலும் இந்த 2 5 மார்க்ஸ் வந்து படிச்சிங்க. உயிரினங்கள் நடைபெறும் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு முறை, இன்னொன்று கண்ணின பெருக்கம் என்றால் என்ன, அதன் வகைகள். ஸோ லாஸ்ட் டைம் இப்போ ரீசன் நடந்த சுவாலஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெமிலியரான கொஷின்ஸை விட கொஞ்சம் அப்பப்போ கேட்கக்கூடிய கொஷின், புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின் நிறைய வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் ஃபஸ்ட் லெசனில் இது ரெண்டும் இருக்கக்கூடியது. கண்ணின பெருக்கத்தை வச்சு நமக்கு எப்பயுமே கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால் அதையும் பார்த்துருங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் வந்து இதை நோட் பண்ணி வச்சுங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிங்கமி, பார்த்தனோஜெனிசிஸ், சரிங்களா? இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் இப்போ அண்டர் செல்லோட அமைப்பு வந்து விவரி, இதை வந்து தான் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க, சரிங்களா? இது கூடவே நீங்கள் வந்து விந்து செல்லோட அமைப்பு என்ன பண்ணி வச்சிங்க, படிச்சிங்க. ஸோ ஒருவேளை இது நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டால் ரொம்ப நல்லது. அதர்வைஸ் நீங்கள் வந்து படிக்கிறப்ப இந்த மாதவிடாய் சுழற்சியோட பல்வேறு நிலைகள், இந்த கொஷின்ஸ் வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மனித கருப்பையோட அமைப்பு படத்துடன் விவரி. ஸோ இந்த 3 கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, நல்லா பாருங்கள். எனக்கு ஃபுல் மார்க்ஸ் தான் வேணும் அப்படிங்கிறவங்க எல்லாமே படித்து தான் ஆகணும். எனக்கு வந்து ஒரு 30லேருந்து 40 மார்க்ஸ் போதும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு சுவாலஜியில் சாப்டர் 1 to 6 வந்து நல்லா படிச்சுங்க. பாட்னியில் சாப்டர் 1, 2, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10வது சாப்டரு, அதுக்கடுத்து 6, 7, 8. ஸோ இந்த லெசன்ஸை நீங்கள் வந்து நல்லா பார்த்தாலே போதும். அதுக்கடுத்து 3 and 4. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த 3 லெசன், அதுக்கடுத்து வந்து இந்த 2 லெசன், அதுக்கடுத்து இந்த 3 லெசன். ஸோ இந்த ஆர்டரில் படித்தாலே உங்களால் ஃபுல் மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா மினிமம் 5வது நீங்கள் படித்தாகணும், சரிங்களா? 10 லெசன்ஸில் இருக்குது. ஏன்னா நமக்கு ஒவ்வொரு லெசன்லாம் 3லேருந்து 5 மார்க்ஸ் அளவுக்கு தான் கொஷின் வந்து கேட்பாங்க. அப்போ நீங்கள் 10 லெசன் படிச்சிங்கன்னா 50 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும், ரெண்டுமே சொல்லி, சரிங்களா? அதனால் அதை வந்துட்டு ரெண்டுத்தையுமே பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் ஓவியமோட ஸ்ட்ரக்சரு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மென்சுரல் சைக்கிளு, அதுக்கடுத்து யுட்ரஸ், சரிங்களா? இதோட ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணுங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் லெசனை வந்தீங்க அப்படின்னா அதிகமாக நமக்கு வந்து 5 மார்க்ஸு தேர்ட் லெசனில் அதிகமாக கேட்கல. நம்ம இயர் கொஷின் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் அகேன் நம்ம வந்து இயர் கொஷினை வந்து சொல்கிறோம், என்னென்ன ரிப்பீட் பண்ணாங்க அப்படிங்கிற கொஷினை அது பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஏஆர்டி பற்றி நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த கருத்தடை முறைகள், ஸோ இந்த 2 கொஷின் என்ன பண்ணுங்கள், நல்லா பார்த்து வச்சுங்க, சரிங்களா? இதுலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு கொஷின், அதுக்கடுத்து தேர்ட் கொஷினை பர்த் கண்ட்ரோல்லேருந்து ஒரு 2-3 வந்து கேட்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லெசனில் பொறுத்த வரைக்கும் இந்த வேறுபட்ட இனச்சல் ஆண் மற்றும் பெண் உயிரிகள் இது படிச்சுங்க. அதே மாதிரி மனிதனில் காணப்படும் உடல் குரோமோசோம் ஒருங்கற்ற பன்மயம், பால் குரோமோசோம் சார்ந்த ஒருங்கற்ற பன்மயம், இது ரெண்டுமே
பார்த்து வச்சுங்க சரிங்களா. இந்த செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இந்த 3 கொஷினும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் லெசனு. ஸோ ஃபிஃப்த் லெசனில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்கல பியூர் சயின்ஸ் சுவாலஜிக்கு. இந்த 2 கொஷினை வந்து நல்லா பார்த்துங்க சரிங்களா. மனித மரபணு திட்டத்தின் சிறப்பியல்பு, அதுக்கடுத்து டிஎன்ஏ ரேகை அச்சிடல் படிநிலை, அது டிஎன்ஏ ரேகை அச்சிடோட பயன்கள். ஸோ இந்த 3 கொஷினை வந்து என்ன பண்ணுங்க நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ ஃபிஃப்த் லெசனில் இந்த 3மே சரிங்களா. ஏன்னா 3மே ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ஆனால் இருந்தாலும் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கொஷின் 1 அல்லது 2 கேட்குறாங்க. 2 ஃபெமிலியரான கொஷினை 2 வந்து நியூ கொஷின் வந்து கேட்குறாங்க. ஏன்னா நமக்கு மொத்தமாகவே 4 கொஷின் தான் கேட்கணும் சரிங்களா. ஆனால் லெசன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியும். 12 லெசன் இருக்குது. 12 லெசன்லேருந்து 4 லெசன் தான் 5 மார்க்ஸ் வரும். அப்படின்னா 8 லெசன்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் நம்ம அதிகமாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6th லெசன். ஸோ 6th லெசனில் பார்த்தீங்கன்னா நேற்று பியூர் சயின்ஸ் சுவாலஜிக்கு அந்த ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் ஆஸ்திரேலிய குருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த கொஷின் அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஹார்டி வெயின்பெர்க் படிச்சுங்க, ஏஇ எமர்சன் சிற்றினமாக்கல் அந்த 2 கொஷின் வந்து என்ன பண்ணுங்க பாருங்க சரிங்களா. 6th ஹார்டி வெயின்பெர்க்கு, அதுக்கடுத்து நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். சாரி, இந்த தேர்டு கொஷின் ஸ்பீஷியேஷன் அதோட டைப்ஸ் அதை வந்து என்ன பண்ணுங்க பார்த்துருங்க. அதுக்கடுத்து 7th லெசனு. ஸோ இங்கே வந்து 7 and 8 உங்களுக்கு வந்து 7th இருக்கும். அதனால் இங்கே இதுக்கு மேலே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த 2ம் சேர்ந்து உங்களுக்கு ஒரே லெசனாக இருக்கும். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டோசோவா கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா. புரோட்டோசோவா இது வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. இது கூடவே நீங்கள் இந்த பிளாஸ்மோடியத்தோட லைஃப் சைக்கிள் அதையும் படிச்சிங்க. அதே போல் நோய்கள் எதனாச்சும் கொடுத்துட்டு அது வந்து கேட்பாங்க. இது எந்த காரணத்தினால ஏற்படுது, எங்கே பாதிக்கும், அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இம்யூனோகுளோபினோட ஸ்ட்ரக்சரு, அதுக்கடுத்து இயல்பான நோய் தடுக்காப்போட வகைகள், அதுக்கடுத்து இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க நேத்திய பேப்பரில் சரிங்களா. செயலாக்க மற்றும் மந்தமான நோய் தடுக்காப்பு. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுங்க. ஏன்னா நமக்கு வந்து சுவாலஜிலேருந்து 1 or 2 கொஷின்ஸ் வந்து வரலாம். ஆனால் அந்த கொஷின் பேப்பரையும் நல்லா பார்த்து வச்சுங்க சரிங்களா. இங்கிலீஷ் மீடியத்துக்கு அதே தான், 7, 8 ஒரே லெசன் தான். அதனால் நீங்கள் வந்து இந்த புரோட்டோசோவன் டிசீஸு, பிளாஸ்மோடியத்தோட லைஃப் சைக்கிளு, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஐவி ஸ்ட்ரக்சரு, இம்யூனோகுளோபின், இன்னேட் இம்யூனிட்டி அதோட டைப்ஸு. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 9th, இங்கே 9th இருக்காது, உங்களுக்கு வந்து 8th லெசன் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதிகமாக 5 மார்க்ஸ் வந்து வரல 9th லெசனில். இருந்தாலும் இந்த தொழில்துறை ஆள்கள் பற்றி நல்லா படிச்சுங்க. அதேமாதிரி நுண்ணுயிர் எரிபொருள் கலன் அதை வந்து நல்லா படிச்சுங்க சரிங்களா. மைக்ரோபியல் ஃபியூல் செல்னு சொல்லுவோம். அதை வந்து அந்த டயக்ராமோட வரைஞ்சி பார்த்துருங்க சரிங்களா. இண்டஸ்ட்ரியல் ஆல்காலு, அதுக்கடுத்து மைக்ரோ ஃபியூல் செல்லு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 9ன்னு இருக்கும் உங்களுக்கு. சாப்டர் 10 இருக்காது, 9ன்னு இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் அதே தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் நியூ கொஷினாக கேட்டுட்டாங்க இந்த சாப்டரில். நம்ம வந்து இந்த பிசிஆர் படிங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுக்கடுத்து இந்த மறுசேர்க்கை தடுப்பூசின்னு என்ன, அதோட வகைகள், இந்த மாதிரியான கொஷின் வந்து சொல்லியிருப்போம். மறுசேர்க்கை இன்சுலின் இது எல்லாமே. ஆனால் இங்கே வந்து ஒரு நியூ கொஷின் வந்து கேட்டுட்டாங்க. நமக்கு கம்மி அப்படிங்கிறதுனால ரொம்ப டஃப்பாக கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சுவாலஜியில் வேணால் இந்த கம்பல்சரி கேட்பாங்க. கம்பல்சரி நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அப்ளிகேஷன் ஆஃப் பிசிஆர், டிஎன்ஏ அந்த ரீகாம்பினன்ட் வேக்சினு, அதுக்கடுத்து ரீகாம்பினன்ட் இன்சுலின். ஸோ இந்த 3 கொஷின் வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 10ன்னு இருக்கும் சரிங்களா. உயிரினங்களை இனக்கூட்டம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளிர் உறக்கம், கோடை உறக்கம் இது எல்லாமே நேற்று கொஷினில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. அது 2 மார்க் 3 மார்க் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அதை அப்போ வந்து சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்க்குறப்ப உயிரினங்களோட தகவமைப்பு படிச்சுங்க. நிலவாழ், நீர்வாழ். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்துருங்க. அதிகமாக இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மண்ணோட பண்பு, நீரோட பண்பு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் எடுத்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷினு, அதுக்கடுத்து டெரஸ்ட்ரியல், அக்வாட்டிக். ஸோ இது வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 11வது லெசனு இங்கே 12 இருக்கும். நீங்கள் 11 படிச்சுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. அயல் சிற்றினங்களில் படையெடுப்பு ஓரிட சிற்றினங்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்குகிறது, வாக்கியத்தை நிரூபி. இது வந்து நேற்று கேட்டிருந்தாங்க. இந்த உயிரிய பல்வகை ஏற்பதற்கான காரணங்கள் படிச்சிருங்க. ஜென்ரலாக கேட்கலாம் அப்படின்னா இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். அதுக்கடுத்து அந்த மரபற்று போதல்,
அதோட வகைகள். ஸோ இதை வந்து பார்த்துருங்க. அயல்நாட்டு சிற்றங்களோட உள்ளேற்றம் இந்த மாதிரியான கொஷின் இது ஈஸியாக எது எது உங்களுக்கு தோணுது அது எல்லாமே பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு இந்த 3 கொஷின் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஏலியன் இன்வாசிவ் ஸ்பீசிஸ். ஸோ இந்த கொஷின் வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து பயோடைவர்சிட்டி லாசஸ் அது வந்து பாருங்கள். அதுக்கடுத்து இந்த மாஸ் எக்ஸ்டிங்ஷன் அதை வந்து பார்த்துங்க. ஸோ லாஸ்ட் லெசனு அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஸ்மாக் இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, இருந்தாலும் அதை வந்து பார்த்து வச்சிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கிற மாதிரி நம்ம பாட்னியில் படித்த கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இதில் எது வேணாலும் கேட்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய மேலாண்மை கொஷின்ஸ் எல்லாமே படித்து வச்சிங்க. நமக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் லெசனில் அதிகமாக 5 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து 6வது லெசனில் வந்து 5 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9th லெசன்லேருந்து 5 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ மீதி ஆல்டர்னேட்டர் தான் மற்ற லெசன்ஸ்லேருந்து இருக்குது. சரிங்களா? அதனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் என்னென்ன கொஷின்ஸ் வந்து படிக்க முடியுமோ, என்னென்ன மேனேஜ்மெண்ட் இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பயோபாட்னி. பயோபாட்னியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஏ பார்ட் பி பார்ட்னு நினச்சிருக்கோம். அதனால் நீங்கள் இதில் ஏல இருக்கிறத நல்லா படித்து வச்சுங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி மகரந்த சேர்க்கை மலர், காற்று மகரந்த சேர்க்கை மலர் இதோட பண்பு, சூடோட படம் வரைந்து அதோட அமைப்பு விவரி. ஸோ இந்த 3 கொஸ்டினும் ஃபஸ்ட் லெசனில் படிச்சிங்க. ஏன்னா ஃபஸ்ட் லெசனில் தான் நமக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? எது வேணாலும் கேட்கலாம். கிட்டத்தட்ட 6, 7, 8 5 மார்க்ஸ் அளவுக்கு இருக்குது. இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு இது படித்து நம்ம நல்ல நேரம் இது வரணும் அப்படின்னு வேண்டிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், படிப்போம். மற்ற கொஷின் வந்தாலும் ஈஸி தான். இந்த பாலியம் பிரியாணி கேட்டாலும் ஈஸி தான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாத்துனா கார்பி கேட்டாலும் நமக்கு வந்து ஈஸி தான். அதே மாதிரி ஆந்த்ரோட ஸ்ட்ரக்சர் மகரந்த பையோட அமைப்பு விவரி கேட்டாலும் ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 2 கொஷினை நல்லா பார்த்து வச்சுங்க. ஓங்குதன்மை மறைத்தல், முழுமையற்ற ஓங்குதன்மை இதுதான் அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால் இந்த 2 கொஷினை நல்லா பார்த்து வச்சுங்க. டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸு, அதுக்கடுத்து இன்கம்ப்ளீட் டாமினன்ட்டு. திடீர்னு ஒரு நியூ கொஷின் வந்து கேட்குறாங்க அப்படின்னா இந்த பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். சரிங்களா? பல்காரணி பாரம்பரியம் அதையும் வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து தேர்ட் லெசன் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த குறுக்கேற்றத்தோட செயல்முறை இது வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து மடியத்தின் முக்கியத்துவம் இந்த 2 கொஷினை வந்து என்ன பண்ணுங்க, நல்லா பாருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியம் அது வந்து பார்த்துருங்க. மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவரு, அதுக்கடுத்து பிளாய்டியோட சிக்னிமென்ஸு, முடிஞ்சால் கிராசிங் ஓவரோட சிக்னிஃபிகன்ஸும் என்ன பண்ணி வச்சுங்க, படித்து வச்சிங்க. சரிங்களா? இங்கேயுமே அதே மாதிரி தான். நீங்கள் எதனாச்சும் 5 லெசன் படிச்சுக்கிட்டீங்கனாலே போதும். கம்மியான மார்க்ஸ் வந்து வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த உயிர் தொழில்நுட்போட பயன்பாடு, உயிரி வழி திருத்தம் என்றால் என்ன, அதோட வகை, இந்த கொஷின் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து பல்வேறு வகை ஒற்றையெடுப்பு முறை இதை படிச்சிருங்க. இங்கே இங்கிலீஷ் மீடியத்துக்கு அதே தான். சரிங்களா? அப்ளிகேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி, பயோ ரெமிடியேஷனு, பிளாட்டிங்கோட டெக்னிக்ஸ் இது வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் இந்த 3 5 மார்க்ஸ் வந்து நல்லா படிச்சிங்க. அப்ளிகேஷன் ஆஃப் தாவர திசு வளர்ப்பு அடியோட அடிப்படை கொள்கை, பயன்பாடுகள், புரோட்டோபிளாஸ் வளர்ப்பு நிலை அதோட படம் இல்லை எக்ஸ்பிளனேஷன் வந்து கேட்கலாம். ஸோ இந்த 3 5 மார்க்ஸ் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா 3லேருந்து கண்டிப்பாக எதனாச்சும் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா நமக்கு வந்து பாட்னியில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1லேருந்து 5 மார்க்ஸ் வந்து கேட்டாங்கன்னா 2 மார்க் 3 மார்க் வந்து அதிகமாக கேட்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு ஒவ்வொரு லெசன்லேருந்து ஒரு 3 மார்க்கு 5 மார்க் அளவுக்கு தான் கொஷின்ஸ் வந்து வரும். அதனால் பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து சாப்டர் 6 வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வறநில தாவரத்தோட உள்ளமைப்பு தகவமைப்பு படிச்சிருங்க. மண்ணோட அந்த அடுக்கமைவு அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து நீர்வாழ் தாவரத்தோட வகை. ஸோ இந்த 3 கொஸ்டின் என்ன பண்ணுங்க, நல்லா பாருங்கள். சாப்டர் 6ல் சாயில் ப்ரொஃபைலு, அனாட்டமிக்கல் அடாப்டேஷன், ஜீரோஃபைட் பிளான்ஸு, ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ஸோட அந்த டைப்ஸு. சரிங்களா? அதை வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செவன்த்தில் வரும்போது தாவர வழிமுறை வளர்ச்சியோட முக்கியத்துவம் வந்து படிச்சிருங்க. சூழல் மண்டலத்தை எப்படி நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்து எப்படி பாதுகாப்பீங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சிங்க. சரிங்களா? அதே மாதிரி சூழல் மண்டலம் பாதிப்புக்கு நம்மளால் என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்துங்க. இந்த 13, 15 இது வந்து நல்லா பாருங்கள். ஸோ நிறைய படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு எல்லாமே படிச்சுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸே நம்ம ஷேர் பண்ணிட்டோம். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் பாருங்கள். உடனே இது மட்டும் படித்தா போதுமா எல்லாமே வந்துடுமா அப்படின்னு சொல்லி அந்த கொஷின் மட்டும் என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. இது எல்லாமே ஒரு ப்ரிடிக்ஷன் தான்.
வந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது சொல்கிறோமோ அதுதான் உங்களுக்கும் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் பார்க்குறவங்க மட்டும் தான் சொல்ல முடியும். இந்த 5 மட்டும் படிங்க, இந்த 5 மட்டும் படிங்க. ஆனால் பயாலஜியில் அப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா நமக்கு வந்து கொஷினே ரொம்ப மினிமமாக தான் கேட்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2 மார்க் தான் எழுதணும். ஆனால் நமக்கு எத்தனை லெசன் இருக்குது? 10 லெசன் இருக்குது. சரிங்களா? அதே வந்து பார்த்தீங்கன்னா 6 2 மார்க்கு 3 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. ஆனால் அதில் நமக்கு 10 லெசன் இருக்குது. அதுமாரி 5 மார்க்ஸ் வந்து 4 தான் கேட்பாங்க. இருந்தாலும் 10 லெசன் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ 5 மார்க்ஸ் வந்து 6 லெசனில் கேட்க முடியாது. 3 மார்க்ஸ் 4 லெசனில் கேட்க முடியாது. 2 மார்க்ஸ் 5 லெசனில் கேட்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் முடிஞ்ச அளவு கொஞ்சம் படித்து தான் ஆகணும். சரிங்களா? அது எல்லாமே நமக்கு தெரியும். இது வந்து ஒன்ஸ் அகைன் இது எல்லாமே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது. அதே போல் இந்த 8வது லெசனில் இந்த 15 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 13 இது ரெண்டும் பார்த்துங்க. கூடவே இந்த 14வது கொஸ்டின். ஸோ இந்த 3 கொஸ்டினை பாருங்கள். கொஞ்சம் ஜாலியாக படிக்கிற மாதிரியானதாக இருக்கும். சரிங்களா? இந்த 3 கொஸ்டினுமே நல்லா பார்த்து வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 9வது லெசனு. ஸோ எப்படி 5வது லெசனில் அந்த 3 தவிர கொஸ்டின் இல்லையோ இந்த 9வது லெசனில் இந்த 2 கொஸ்டின் பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள் களப்புறுத்தல் என்றால் என்ன, அதோட படிநிலை, களப்புறுத்தோட வகை. ஸோ இந்த 3 கொஸ்டினை படிச்சுக்கிட்டா போதும். உங்களுக்கு வந்து அந்த 3லேருந்து தான் கொஸ்டின் அதிகமாக வருவாங்க 5 மார்க்ஸ்னு கேட்டால். சரிங்களா? அதனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இது 3 மார்க்ஸ்லையும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இதை வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சாப்டர் 10. சாப்டர் 10 பொறுத்த வரைக்கும் இந்த இயற்கை பூச்சிக்கொல்லி முறை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதேமாதிரி இந்த நறுமண பொருட்களோட அரசன் அரசி. ஸோ இந்த 2 கொஸ்டின் வந்து பார்த்துங்க. அதே போல் க்ரியேட்டிவான கொஷின், நியூ கொஷினு ப்ளஸ் வந்து ஏதாவது தாவரங்களை கொடுத்துட்டு அதோட பெயர் கேட்குறது, இந்த மாதிரியான கொஷின்லாம் இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். ஸோ மினிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் புக் பேக்கில் என்ன படிக்கணும், டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 3 மார்க் அண்ட் 2 மார்க்ஸ் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம். இதோட பிடிஎஃப் ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ரிவிஷன் பண்ணி வச்சுங்க. இல்லை எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வேணுன்னா நம்ம சொல்லாத கொஷின்ஸ் இதில் மார்க் பண்ணாத கொஷின்ஸும் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்பாங்களோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் எடுத்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நியூவாக ஒரு 10 கொஷின் மட்டும் எக்ஸ்பெக்டட் கம்பல்சரி கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். அதையும் எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.